ஒரு சில நேரத்தில் ரொம்ப எமோஷ்னலாக மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். நான் கிரிக்கெட்டை வந்து விட்டுறலாம், இல்லை நெகட்டிவ் வைப்ஸ் நிறைய இருந்திருக்கும். பட் அந்த எமோஷனல் கண்ட்ரோல்லாம் எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்கள் இந்தியா ஆடினீங்க? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. பட் எப்போவுமே ஒரு விஷயம் எப்படின்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பேஷன்ஸாக இருந்தால் தான் அதோட ரிசல்ட் நம்ம கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கோல் இருக்குது அப்படின்னா உடனே அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அது எப்படின்னா, அது வந்து எங்கள் இதில் சொல்ல போனால் ப்ராசஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அது டே பை டே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட் ஒரு டைம் அது அடிக்கும். ஸோ அது வந்து அதுக்கு அந்த நடுவில் இருக்க ப்ராசஸ் நம்ம பண்ணுறது தான் பேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இட் மீன்ஸ் என்னோட ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6 years ஆச்சு நான் இந்தியாவை டச் பண்ணதுக்கு. பட் இந்த 6 yearsம் நான் என்ன ஒர்க் பண்ணேன், எப்படிலாம் ஒர்க் பண்ணேன்றது அதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு லேட்டராக கிடைக்கும். பட் ரொம்ப எப்படி சொல்கிறது, கரெக்டாக கிடைக்கும். அது உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் இந்தியா டீமில் இருக்கேன். 2018 வந்து 2026 வரைக்கும் நான் இந்தியா ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னா லைக் அதோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புளுக்கு நான் தான் சொல்லுவேன், ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு முடிவை வந்து எடுக்க வேணாம். அதுக்கான டைம், அதுக்கான பேஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் டெஃபினட்டாக ஒரு இடத்துல போய் கரெக்டாக விழும்.